திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 1, 4, 7 மற்றும் 10 பெருமாள் ஸ்தானங்கள்னு சொல்றோம். இந்த பெருமாள் ஸ்தானத்தை கேந்திர ஸ்தானங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேந்திர ஸ்தானாதிபதிகள் யார் அப்படின்னா குருவும் புதனும் தான். அப்ப இந்த குருவும் புதனும் உங்களுக்கு ஒரு 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல பலமா இருக்க போகிறார்கள். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், கொஞ்சம் வியாபாரத்துல செழிப்பா இருக்கிறது, பார்ட்னர் போடுறது, புதுசா பார்ட்னர் சேர்றது, தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது, உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, 7.5 சனியில இழந்த பெயரை மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடம் தானே உங்களுக்கு குரு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் அதிபதியோடவே சேரக்கூடிய காலகட்டங்கள்ல வீடு மனை சொத்துக்கள் அது கொடுப்பது, அல்லது அதை கொடுத்துட்டு வேற ஏதாவது புதுசா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது போல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். மன நிம்மதி, குடும்பத்தோட சேர்ந்து தொழில் பண்றது, அல்லது குடும்ப நபர்களோடவே சேர்ந்து தொழில் பண்ணலாம், மனைவியோட சேர்ந்து பார்ட்னர் போடலாம், கணவரோட சேர்ந்து பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணலாம், அல்லது சொந்த பந்தங்களோட உறவினர்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் புதுசா அமைச்சுக்கலாம், அல்லது இவர்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம். ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே போல இந்த பெருமாள் ஸ்தானம் முழுக்க 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 பணத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். ஏன்னா ராசி அதிபதியே குரு பாத்தீங்கன்னா உங்க ராசி இந்த வருஷம் ஃபுல்லாவே பாக்குறாரு. அப்ப ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். எப்படி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உங்களுடைய தேவைகள், உங்க குடும்ப தேவைகள், உங்களுடைய ஆசைகள், இந்த ஒரு வருஷம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் பூர்த்தி செய்து கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. அதே போல குருவும் பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருந்தாலும் 4ஆம் இடத்துல போய் சனி நின்று அர்த்தாஷ்டம சனியா நிக்குது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி என்ன பண்றாரு, அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை தானே நிவர்த்தி பண்றாரு. அப்ப 4ன்னா வீடு மனை சொத்துக்கள் சொந்த பந்தம் தானே, அதுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே விருட்டி உங்களுக்கு அவர் போகும்போது ஒரு சொத்துக்களோ ஒரு வீடோ மனைகளோ நீங்க எதிர்பார்த்த விஷயத்த அவர் கொடுக்காம போகவே மாட்டார். கடைசிக்கு ஒரு வண்டி வாகனங்களாவது நீங்க எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது வாங்கியாவது கொடுத்துட்டு தான் போவார். அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பலன். அப்ப அடுத்தது உங்களுக்கு ராகு இயற்கையாகவே பாருங்க 3ஆம் பார்வையா பார்க்குது. இந்த ராகு 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, ரிவர்ஸ் பார்வை இருக்கு, 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு. ராகுனாலே வளர்ச்சி தான். எப்படியும் ராகு தொடர்பு இல்லாம ஒரு மனிதன் மேல வரவே முடியாது. கர்மகாரகன், கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ராகு மூலமாகவும் சனி மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படும். அப்ப ராகு கர்மத்தை கொடுத்தாலும் கூட நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அவர் கொடுக்காம போறதே கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் கெடுத்துட்டு கொடுக்கும். ராகு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கெடுக்கும். அப்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராகு இந்த 1.5 வருட காலங்கள் ஓரளவுக்கு ஃப்ளோ பண்றாரு, உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு மணி ஃப்ளோ ஆகுது, குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. அமௌண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ராகு கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவார் போறப்ப. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேர போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. அது உங்களுக்கு 9ஆம் இடம். அப்ப 9ல கேது இருந்துன்னா பூர்வீக சொத்து, தந்தை மூலமாக வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் இந்த மாதம் சேரக்கூடிய காலகட்டங்கள் 5, 9 தொடர்பு, 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கீங்க, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க, அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குரு வேணும், குழந்தைகளுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரணும், குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் நல்லா படுத்தணும், நல்ல விதமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் இந்த செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 5, 9 அப்படின்னாலே கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வது, அல்லது உங்க தொழில உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பது, அல்லது அப்பாவும் நீங்களும் சேர்ந்து தொழில் பண்றது, அல்லது அப்பா உங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கறது, இதுக்கு உண்டான ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி கொடுப்பார். கேது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தடை இருக்கும். ஒரு டைம் 2 டைம் 3 டைம் மறுபடியும் மீண்டும் பண்ணினீங்கன்னா அந்த தடைகள் உடையும். அதே போல 5, 9 இறை வழிபாடு, யோகா சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாமே 5, 9 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யோக கலைகள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே போல இதெல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ 5, 9 பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேருவது மிகப்பெரிய யோகம். இந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம்.
யாருக்காவது குழந்தை இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது அந்த குழந்தைகளுக்குள்ளான ட்ரீட்மெண்ட் வேற எங்காவது பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா சக்சஸ் ஆகும். இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்ல ஞானத்தோட பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அறிவு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா இதனுடைய சேர்க்கை நல்ல குருமார்கள், தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், உங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான ப்ராசஸ் பண்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து இருக்கிறார். சோ புதன் ஃபர்ஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல தான் இருக்க போறார். பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை. 6ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று 7ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அப்ப 7 7ல நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், அந்யூன்யங்கள் பெருகும். அதே போல 22ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குழந்தைகள் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, சுப நிகழ்ச்சிகள் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பார்ட்னருக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும், நல்ல விதமா நடக்கணும்னா இந்த 6ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நீங்க அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்கள் அது நடக்கும். அதற்கு மேலையும் அதற்கு முன்னாடியும் பெரிய அளவுக்கு ஒன்றும் அமைப்பு இல்லை. ஆனால் இப்போ அந்த 6 to 22 யோகத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9 தொடர்பு ஏற்பட்டாலும் கூட சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார், அதுவும் குருவோட. அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல இருப்பார். அப்ப அது வரைக்கும் நீங்க அப்பா கிட்ட உதவிகள் கேட்பது, உயர்கல்வி சார்ந்து இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கனாலும் கூட 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்களுக்கு நல்ல அடுத்த ஒரு 30 நாள்னு எடுத்துக்கலாமே. அந்த 15ஆம் தேதிக்கு மேல ஒரு 30 நாட்கள் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சிவராஜ யோகம் மூலமாக உங்க அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9 தொடர்பு ஏற்பட்டாலும் கூட சூரியன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார், அதுவும் குருவோட. அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல இருப்பார். அப்ப அது வரைக்கும் நீங்க அப்பா கிட்ட உதவிகள் கேட்பது, உயர்கல்வி சார்ந்து இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கனாலும் கூட 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்களுக்கு நல்ல அடுத்த ஒரு 30 நாள்னு எடுத்துக்கலாமே. அந்த 15ஆம் தேதிக்கு மேல ஒரு 30 நாட்கள் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சிவராஜ யோகம் மூலமாக உங்க ஜாதகத்துல கோவில் கட்டுமான பணி செய்வது, அப்பாவுக்கு உதவிகள் செய்வது, அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, குடும்ப ரீதியாக வளர்ச்சி, கணவர் ரீதியாக வளர்ச்சி, மனைவி ரீதியாக வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தனுசு ராசி இந்த மாதம் யோகத்தையும் லாபத்தையும் அள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பெருமாளுடைய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும். பெருமாள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக உங்களுக்கு 70% நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான பலனாகும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்க தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.